இவர் வந்துட்டார் ஜெய்ஸ்க்கு இல்லை வேறு யார் வந்து ஒரே நிமிஷம் சார் போதுங்களா? ஏன்னா அவங்க எதாவது எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா தப்பாயிடும். ஆமாம், என்னோட டென்ஷன் உங்களுக்கு தெரியல, நானே இருக்கிறதால. சார் வணக்கம் சார், என் பேர் வந்து கிருஷ்ணகுமார். அன்னை தெரசா ஃபிலிம்ஸ் நிறுவனத்தின் மூலம் சவரிக்காடுங்கிற திரைப்படத்தை தயாரித்து இருக்கேன். படம் ஃபிலிமில் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து சூரி, ரோபோ சங்கர், சண்முகராஜா, அல்வாவாசு, அவனிமன், ராமராஜன், எல்லாம் சின்ன சங்கர் எல்லாம் பண்ணியிருக்காங்க. படம் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கமர்ஷியல் காமெடி, செகண்ட் ஹாஃப் த்ரில்லர். வந்து த்ரில்லர்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். கே பாக்யராஜ் சார் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க சார். திரு ரஞ்சித் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நிறுவனத்தின் திரு ஜே சதீஷ்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். சவரிக்காடு படத்தில் நடிச்ச மிஸ் ரவீந்திரன் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. நம் சிறப்பு விருந்தினர்கள் திரைப்படத்தை பத்தி சில விஷயங்கள் நம்ம கூட பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் பார்த்தோம், பாடல்கள் பார்த்தோம். இந்த படத்தை தயாரித்து இயக்கியிருக்காரு, நம்ம பார்த்து ரசிச்ச ஒருத்தர் தான் எம்.என். கிருஷ்ணகுமார். அவங்க இந்த படத்தை பத்தி நம்ம கூட சில விஷயங்கள் பகிர்ந்து. என் பேர் வந்து கிருஷ்ணகுமார். அன்னை தெரசா ஃபிலிம்ஸ் நிறுவனத்தில் சவரிக்காடுங்கிற திரைப்படத்தை தயாரித்து இயக்கியிருக்கேன். இந்த படம் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். இந்த படத்தில் என்ன ப்ளஸ் இருந்தாலும் எங்கள் கூட ஒரு நாள் வேலை செஞ்ச என்னோட நண்பர்களுக்கு சேரும். இல்லை என்ன தப்பு இருந்தாலும் அது என்னை மட்டும் சேரும். இந்த படம் பிடிச்சிருந்தா அவங்க என்ன எழுதினாலும் எழுதுங்க. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் சீஃப் கெஸ்ட்டு மற்ற எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடையில் வந்து இந்த லெவலுக்கு நான் வந்ததுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க, வீடு மற்றபடி எல்லாமே. அதை தாண்டி வந்து இங்கே ஒரு 2 நண்பர்களுக்கு நான் வந்து நன்றி சொல்லி ஆகணும். அதை ஃபஸ்ட்டு வந்து என்னோடய அசிஸ்டன்ட் பாலா மேடைக்கு வரேன். பாலா ஒரு வெளியில் இப்போ கூட ப்ரொடக்ஷன் சாப்பாடு ரெடி பண்ணிட்டுருக்காரு. அடுத்து சக்தி, அடுத்து என்னோட நண்பர் சக்தி மேலே. அதுக்கடுத்து வந்து என்னோட உறவினர், அதை தாண்டி எல்லாமே எனக்கு பண்ணுறவர் எங்கள் மாமா முருகன் மேலே. அவனை பாலா கூப்பிடுறேன். ஏன்னா எல்லாருமே எனக்கு உதவி பண்ணாங்க. ஆனால் அதை தாண்டி இந்த என் கூட ஒர்க் பண்ண என்ன சொல்லி ஆகணும் எல்லாருமே. ஏன்னா ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசர் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்திலே வந்து சினிமா எடுக்கிற முதல் பாவசாலி யாருன்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர் மட்டும்தான். தயவுசெய்து தமிழ் சினிமாவில் படம் எடுக்கிறவங்க யாருமே தயாரிக்கிறவங்க கொஞ்சம் அனுபவத்தோடு தான் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு தான் இந்த உலகத்திலே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு தொழில்னா தயாரிப்பு மட்டும்தான். ஏன்னா மற்றவங்க யாருமே எந்த வேலை வேணாலும் செஞ்சுட்டு போயிடலாம், தயாரிப்பாளர் மட்டும்தான் எந்த வேலையுமே செய்ய முடியாது. அது மாதிரி நான் தயாரித்து படம் எடுக்கும்போது என் கூட இருந்த அஸ்டருங்க சில பேர் வராதால் என்கிட்ட வந்து இந்த ஒரு 1.5 வருஷமாக என் கூட வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இவங்களோட பங்களிப்பு இந்த கடன் நிறைய வாங்கி இவங்களும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மேடை அடுத்த மேடை என்னன்னு தெரில, இந்த மேடையில் கண்டிப்பாக அவங்க நன்றி சொல்லியே ஆகணும். இவங்க 3 பேர் தான் இந்த 1 வருஷமாக எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து உங்கள் சார்பாக எனக்கு ஒரு கைத்தறி அவங்க கொடுத்துருங்க. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். அன்னை தெரசா ஃபிலிம்ஸ், அது அந்த லோகோ பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுடைய அந்த சிந்தனை நல்லா இருக்குது. முதல் முறையாக எனக்கு தெரிஞ்ச அன்னை தெரசா பேரில் ஒரு திரைப்பட நிறுவனம் இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு நல்ல ரசனையோடு அந்த படத்தை துவங்கியிருக்கிறீங்கன்னு புரியுது. ஒரு சின்ன படங்கள்லேயே ஒரு நம்பிக்கை ஊட்டும் படமாக எனக்கு தோணுச்சு. இந்த ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்க்கும்போது மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு பியூட்டிஃபுல் டீம் ஒர்க் தெரியுது. ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம், யூஸ்வலான ஒரு படம் இல்லாமல் ஒரு அன்யூஸ்வல் படம்ன்றது நிச்சயமாக இந்த ட்ரெய்லர் தோற்றுவிக்குது. ஸோ அந்த வகையில் கிருஷ்ணகுமாருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக அந்த படம் சின்ன படங்களில் ஒரு லேண்ட்மார்க் ஃபில்மாக வந்து அமையணும், ஒரு ஊமை விழிகள் மாதிரி அந்த படம் அமையணும்னு
ஆசைப்பட்றேன், வாழ்த்துக்கிறேன். அது சின்ன படங்கள்லாம் நல்லா வரணுன்றதுக்காக தான் நாங்கள் நிறைய இப்போது விளம்பர கட்டுப்பாடுகள்லாம் திரைப்பட ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டின்ற பேரில் தயாரிப்பாளர் சங்கம்லாம் இணைந்து ஒன்று கொண்டு வந்திருக்கோம். அது சின்ன படங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விளம்பரங்கள்லாம் ரொம்ப கம்மியாக வருது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட லிங்காவே பார்த்தீங்கன்னா எனக்கு விளம்பரங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன அளவுகோல் விதித்தமோ அதுக்குள்ளேயே அவங்களும் பண்ணுறாங்கன்றது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த மேடையை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அந்த லிங்கா தயாரிப்பாளர்களுக்கு, ஈராஸ்க்கு, விராக்னே வெங்கடேஷ்க்கு எல்லாத்துக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அது மாதிரி பண்ணும்போது தான் சின்ன படங்கள் வெளியே வர்றது தெரியும். பெரிய படங்கள் வந்து 18 சீட்டு போஸ்ட் ஒட்டிட்டு போயிட்டாங்கன்னா சின்ன படங்களுக்கு இடமே இருக்கிறதில்ல. அதனால தான் போஸ்டர் சைஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தோம். அது மாதிரி இன்றைக்கி லிங்கா போஸ்ட்டு கூட 6 சீட்டில் ஒட்டுறாங்க, எங்களுக்கு கட்டுப்படுறாங்கன்றது இந்த திரைப்படத்தினுடைய ஒற்றுமையும் சின்ன படங்கள் வரணுன்றது அவங்களும் விரும்புகிறாங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி விளம்பரங்கள்லையும் அந்த பேப்பர் அளவுகள் எதையுமே தாண்டாமல் ஹோர்டிங்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி இனிமேல் சின்ன படங்கள் வந்தாலும் பெரிய படம் வந்தாலும் ஒரே மாதிரியான அளவுக்கு விளம்பரங்கள் வர்றதுக்கான வழிகளை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் லிங்கா வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு முன்னுதாரண படமாக வந்து நிற்கிறது. அதை பார்த்துட்டு நிச்சயமாக அதை தாண்டி யாரும் இனிமேல் யாரும் வயலேட் பண்ண மாட்டான்ற நம்பிக்கை எங்களுக்கு பிறந்திருக்கு. ஸோ அந்த வகையில் எங்களுடைய திரைப்பட ஒன்றுபாட்டு குழுவின் சார்பாகவும் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாகவும் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது சின்ன படங்களுக்கு இனிமேல் ரொம்ப பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அந்த வகையில் இந்த படமும் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி. வச்சு கூடலூர் போறவளே, இந்த பாடல் ஜேஎஸ்கே சார் ப்ரொடக்ஷனில் இந்த ரம்மி படத்தில் பாடினேன். அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த நல்ல பாடல். அதுக்கப்புறமா நிறைய பாடல்கள் பாடிட்டு இருக்கேன். ராஜா சார், யுவன் சார், அகெயின் விஜய் ஆண்டனி அவர்கள் நிறையா மோர் தேன் 62 மூவிஸ் பாடியிருக்கிறேன். இப்போது நல்ல பாடல்கள் நிறையா கொடுத்துட்டு இருக்கிற அனைத்து மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் இப்போ நான் பாடின அந்த குருமமா அப்படின்ற ஒரு சாங் வந்து நான் பாடின சாங். ஒரு இடத்துல ரொம்ப ஹை பிச் பாடியிருப்பேன், ரொம்ப ரேஞ்ச் சாங். அது ரொம்ப டேக் எடுத்து பாடினோம். பட் சூரி ரொம்ப சிரிச்சுட்டு ஈஸியாக என்னையும் சேர்த்தவரோட சேர்த்துக்கிட்டார். நல்லா ஜாலியாக பண்ணியிருந்தார். எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும், இந்த டீம் ஒவ்வொரு டீமுக்கும் என்னோட டெய்லி நான் ப்ரே பண்ணுறது அதுதான். எனக்கு சான்ஸ் கொடுத்துட்ருக்கிற அவங்க எல்லாருமே சூப்பராக இருக்கணும். நல்ல லைஃப்பில் ஒவ்வொரு அவங்க படமும் ஹிட்டுக்கு முக்கியமான காரணம் நானாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரேயர். அந்த வகையில் இந்த படமும் நல்லா வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். என்னுடைய பிரார்த்தனை நிச்சயமாக அதுவாக இருக்கும். சமீபத்தில் பாக்யராஜ் சாரோட துணை முதல்வன் படத்தில் கூட 2 சாங் பாடியிருக்கேன். அவர் இப்போ ஒரு சாங் கேட்டுட்டு 2வது சாங்கும் எனக்கு கூப்பிட்டது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஸோ அந்த வகையில் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. முதல்ல இந்த கிருஷ்ணகுமார் அவர் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். அவர் எனக்கு வேண்டப்பட்ட ஒரு நண்பர். தயாரித்த படத்தில் அவர் துணை இயக்குனராக இருந்தார். அப்போயே சொந்த படம் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட். சொந்த படம் பண்ணுறதுன்றது இன்றைக்கி ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதில் கூடுதலாக அவர் டைரக்ஷர் வேறு பண்ணியிருக்கார் அந்த படத்தில். அவருடைய இந்த நிறுவனம் கொடுக்குற முதல் படம் வெற்றி படமாக அமையணும். பொதுவாக இந்த திரைப்படத்துறை அப்படின்ற ஒரு விஷயத்து மேலே வீட்டில் பொதுவாக பார்த்திங்கன்னா சினிமா எடுக்க போகிறோம் அப்படின்னா, சினிமாவுக்கு போகிறோம் அப்படின்னாலே உருப்பட மாட்டோம் அப்படின்னு தான் முதல்லலாம் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ சினிமா அப்படின்றது ஒரு திட்டமிட்டு செஞ்ச ஒரு மிகப்பெரிய நல்ல தொழில் அப்படின்றது நடுவில் நிறைய படங்கள் இன்றைக்கி ப்ரூவ் பண்ணதால் இன்றைக்கி சினிமாவில் பார்த்திங்கன்னா இந்த குறிப்பாக இந்த விஸ்காம் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் இன்றைக்கி +2 முடிஞ்சவனே பெரிய ஒரு டிமாண்ட் க்ரியேட் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, சினிமா அப்படிங்கிற துறை மிக லாபகரமான ஒரு தொழில். லாபம் மாத்திரம் இல்லை, நம்மளுடைய எண்ணங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு முக்கியமாக அமையக்கூடிய ஒரே ஒரு துறை சினிமா துறை தான். ஸோ இந்த துறையை திட்டமிட்டு செஞ்சால் நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி கிடையும். அந்த வகையில் இந்த டீம் முதல்ல இந்த செஞ்சிருக்க படம் திட்டமிட்டு செஞ்சுருக்காங்கன்னு நம்புகிறேன். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதை சென்று அடைய செய்ய இந்த பத்திரிகை துறையும் ஊடக நண்பர்களும் வழி செய்யணும்னு கேட்டுக்கிட்டு இந்த என்டையர் டீமுக்கு ப்ளஸ் இந்த மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எங்களுக்காக நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் டைம் எடுத்து வந்ததுக்கு. அண்ட் ப்ரெஸ் நண்பர்களுக்கும் எங்களுக்காக இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக இதெல்லாம் கிருஷ்ணா சாருக்கே போய் சேரும். நான் எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய
ஒரு ஆடியோ லான்ச், ஒரு ட்ரெய்லர் லான்ச் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு சொல்லி. கிட்டத்தட்ட எங்களுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த படம் பண்ணி எடுக்கிறதுக்கு. பிகாஸ் ஃபுல்லாக நாங்கள் காடு ஃபாரஸ்ட்டில் தான் எடுத்தோம். எங்களுக்கு ட்ராவலிங் டைமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 hours ஆகும். ரொம்ப காலையில் எழுந்திரிச்சு போயிட்டு தூக்கம் இல்லாமல் நாங்கள் கூட தூங்குவோம், பிகாஸ் ஆர்டிஸ்ட் தூங்கி தான் ஆகணும். பட் கிருஷ்ணா சார் தூங்காமல் ஒரு நிமிஷமும் ஸ்கிரிப்ட் எழுதி எல்லா வேலையும் பண்ணுவார். நான் இது பண்ணுறேன் அப்படி கிடையாது, எல்லா வேலையும் எடுத்து பார்ப்பார். ஸோ அவர்கிட்ட நான் ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கிட்டேன், நம்ம படம் பண்ணணும்னா எல்லா வேலையும் பண்ணணும் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் வந்திருக்கிறதுக்கு. சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் தான் கண்டிப்பாக ப்ரெஸ் உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் பப்ளிசிட்டி கொடுத்தா தான் எங்கள் படம் எல்லாருக்குமே போய் ரீச் ஆகும். ஸோ தேவையான அளவு பப்ளிசிட்டி ப்ளீஸ் கொடுங்க. எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் சீஃப் கெஸ்ட் கூட ரொம்ப வணக்கம். நான் கிருஷ்ணா சார் பற்றி ரொம்ப சொல்லணும். ஏன்னா ஆக்சுவலாக இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்தது. பட் சம்திங் ஏதோ மிஸ் ஆகிடுச்சு. ட்ரெய்லரு, இந்த சாங்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. கிருஷ்ணா சாரோட எண்ணம் போலவே இப்போ எடுத்த உடனே அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ரிவீல் பண்ணி அவர் அறிமுகப்படுத்தினார். அந்த ஒரு நல்ல குணத்துக்காகவே தெரியுது இந்த படம் கூட ரொம்ப நல்லா ஓடும் அப்படின்றது ஒரு எண்ணம் எனக்கும் இருக்குது. ஸோ நான் எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நல்லா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சாங்கில் நான் மிஸ் பண்ணிட்டேன் இந்த படத்தில் அப்படின்றது ஒரு பக்கம் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஆடியோ லான்ச்சுக்கு இதை பற்றி பேசுகிறதுக்காக என்னை கூப்பிட்டு அந்த கிருஷ்ணா சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படத்துக்கும் இந்த க்ரூவில் வேலை செஞ்ச எல்லாருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கிருஷ்ணகுமார் வந்து அவர் எப்படி தெரியும்னா, நான் காவிரி ஸ்ட்ரீட்டில் உதவி இயக்குனர் இருக்கிறப்பவே எனக்கு அவர் பார்க்கும். என்னுடைய ரூமுக்கு வருவார், அறைக்கு வருவார். அப்போ வந்து ஜெயா டிவியில் ஏதோ ப்ரோக்ராம் பண்ண போகிறேன் புறம் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தார். அப்புறம் நான் அட்டக்கத்தி முடிச்சுட்டு மெட்ராஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தான் பார்த்தேன். அவர் டைரக்டர் ஆகிட்டார், படமும் அவர் நடிச்சிருக்காருன்னு சொன்னார். அவரே தயாரிப்புன்னு சொன்னார். நான் சொன்னேன், ஏங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஃபஸ்ட்டு படத்துலையே அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் எடுக்கணும்னு நினச்சேன், எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிச்சயமாக வந்து கிருஷ்ணகுமாரோட நல்ல உள்ளத்துக்காக நிச்சயமாக அந்த படம் ஓடணும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். எல்லோரும் நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணோம். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பணிவான வணக்கம். இங்கே எனக்கு முன்னால் பேசிய தயாரிப்பாளர், இந்த படத்தினுடைய டைரக்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் எல்லாமே அவருடைய பேச்சில் சொல்லும்போது இந்த படத்துக்கு வரக்கூடிய எந்த பாராட்டாக இருந்தாலும் என்னுடைய டெக்னீஷியன்ஸே போய் சாரும், எந்த குறையாக இருந்தாலும் என்னையே சாருன்னு சொல்லி யதார்த்தமாக சொன்ன வார்த்தைகள் வந்து பாராட்ட வேண்டிய ஒரு வார்த்தை. அது மட்டும் இல்லாமல் ஒரு தயாரிப்பாளராக வரணும்னு சொன்னால் முக்கியமாக தயாரிப்பாளர்களுடைய நிலைமை பாவப்பட்ட ஜென்மங்களும் சொன்னதும் வாஸ்தவமான ஒரு பேச்சு. அப்படி தெரிஞ்சிருந்தும் அவர் இந்த தயாரிப்பாளர் பொறுப்பேற்று இந்த படத்தை நல்ல விதமாக முடிச்சிருக்காருன்னு சொல்லும்போது அவருடைய அனுபவம் இதில் கலந்துருக்கும். ஸோ நிச்சயமாக அவருடைய பழக்கத்திற்கு இங்கே வந்திருக்கிற கூட்டத்தை பார்க்கும்போது நிரம்பி இந்த அளவுக்கு திரையரங்கில் வந்திருக்காங்கன்னா ஒரு நட்பு இதுதான். நீங்கள் இந்த படத்துக்கு இந்த ட்ரைலர் ரிலீஸு, இந்த பாடல்கள் ரிலீஸுக்கெல்லாம் வந்து வர சொல்கிறது கடந்த கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாகவே சார் நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும், 12 மணி மறந்துடாதீங்க, வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி பாக்யராஜ் தான் சொன்னார். நேரில் வந்து ஒரு பிஆர்ஓ இந்த படத்துக்கு இருக்காரா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு அந்த பிஆர்ஓ ஒர்க்கு கூட அவரே வந்து பண்ணியிருக்காருன்னு சொன்னால், ஏன்னா பிஆர்ஓ எங்களுடைய நண்பர் மௌனம் ரவி, வாய் திறந்து பேசவே மாட்டார். அவர் மௌனம்னு வச்சதுனாலே என்னன்னு தெரியல, எந்த நிகழ்ச்சி பற்றியுமே வந்து ஒரு பெருசாக வந்து அவர் பப்ளிசிட்டி பண்ணிக்காமல் இதுவரையில் அந்த காலத்துலேருந்து இருக்கார். ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு பிஆர்ஓ, நல்ல மனிதர். ஸோ அப்படி கிருஷ்ணகுமார் வந்து இந்த படத்துக்காக ஆரம்பத்திலேருந்து கடைசி வரலும், இந்த படம் முடிகிற வரலும் ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. நிச்சயமாக அவருடைய முயற்சி வந்து வெற்றிகரமாக முடியுன்றதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் இன்றைக்கு வந்து நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது ஒரு பத்திரிகையாளர் வந்து வரும்போது ஃபோனில் கேட்டார், சார் இந்த டிசம்பர் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 200 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்றாங்க,
ஆனால் இது வந்து நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தானே சார். எந்த வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் மட்டும் கிட்டத்தட்ட 200 படங்கள் வந்திருக்குன்னா இது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லி நான் சொன்னேன். என்னுடைய கருத்து வந்து மாற்று கருத்து. ஏன்னா 200 படங்கள் இது வரல வந்தது, அதுவும் வந்து நேரடி படங்கள். இதுக்கப்புறம் டப்பிங் இருக்குது, ஹிந்தி மற்ற மொழி படங்கள் எல்லாம் இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால் எத்தனை படங்கள் ரிலீஸ் ஆகி எண்ணிக்கை வந்து முக்கியம் கிடையாது. பொதுவாக அப்படி அதுதான் நான் ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷனில் கூட்டம், லிஃப்ட்டில் ஏறுறதுக்கு இடம் கிடைக்கல, மேலே பெட்டு கிடைக்கல, டாக்டர் கிடைக்கலன்னு சொன்னால் இது ஆரோக்கியமான விஷயம் நம்மளால் சொல்ல முடியுமா? நிச்சயம் இல்லை. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து எத்தனை பேர் குணமாக ஆரோக்கியமாக திரும்பி வந்தாங்கன்றது தான் முக்கியம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கலைத்துறையினுடைய நிலைமை இன்னைக்கு 200 படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொன்னால் அவரே சொல்கிறார், பத்திரிகையாளரே சொல்கிறாரு, சார் வெறும் 5% தான் சார் சக்ஸஸ் ரேட்டுன்னு சொல்லி. அந்த சக்ஸஸ் ரேட்டு உள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சக்ஸஸ் விநியோகஸ்தருக்கு வந்திருக்கா, திரையரங்கு உரிமையாளருக்கு வந்திருக்கா, உண்மையிலே தயாரித்த தயாரிப்பாளருக்கு வந்திருக்குன்னா இது ஆராய வேண்டிய விஷயம். அதில் ஃபில்டர் பண்ணிங்கன்னா ஒரு 5 படம் தேரலாம். ஸோ இப்படி ஒரு பொருளாதார அடிப்படையில் இந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு விஞ்ஞான வளர்ச்சி டிஜிட்டல் எல்லாம் சொன்ன பிறகு இவ்வளோ இந்த சினிமா வந்து ஏன் இத்தனை படங்கள் வந்துட்டு இருக்கு போயிட்டு இருக்குன்னு சொன்னால், ஆனால் ஒன்று முக்கியமாக இப்போ வர்றவங்கெல்லாம் அப்போல்லாம் நாங்கள்லாம் ஒரு பட்ஜெட் போட்டால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம்னா இவ்வளோ % ப்ராஃபிட் கிடைக்கணும், இவ்வளோ சேலம் எவ்வளோ விற்கும், செங்கல்பட்டு எவ்வளோ விற்கும், கோயம்புத்தூர் விற்கும், திருநெல்வேலி மற்ற ஏரியாக்கள். ஆடியோவிலேருந்து வியாபாரத்தை பார்ப்போம். ஆடியோ வந்த உடனே ஃபஸ்ட்டு வியாபாரமாக வருது ஆடியோ தான். ஸோ இப்போ எதுவுமே நீங்கள் எடுத்துக்கொண்டால் பூஜையிலிருந்து கடைசி படம் முடிக்கிற சென்சார் வரலும் ப்ராப்ளத்தை சந்திக்க வேண்டியது இருக்குது. அங்கே போனால் பாக்யராஜ் சாரும் சொல்லிட்டு இருந்தார், அங்கே போனால் நீங்கள் சார் இந்த மாதிரி கட்ஸ் எல்லாம் நாங்கள் இங்கே அலோவ் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா நீங்கள் பாம்பே போய் பண்ணுங்கன்னு சொல்லி சென்சார் ஆஃபீஸர் கூட இன்றைக்கி ப்ரொடியூசரையும் டைரக்டரையும் மிரட்டுற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை உருவாக்கின்னு சொன்னால் எந்த அளவுக்கு நம்ம தொழில் வந்து கேவலமாக போயிட்டு இருக்கு நாளுக்கு நாள் அனும்போது எங்கேயுமே ஒரு சுதந்திரம் இல்லை. அங்கே பூஜையில் இருந்து இந்த கடைசி காலத்து வரல இங்கே இருக்குது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் ஏன் இந்த தொழில் வந்து வளர்ந்துட்டு இருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக இது வளர வேண்டும், இன்னும் படங்கள் இன்க்ரீஸ் ஆகணும்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இதில் ஏற்படக்கூடிய அனுபவங்கள் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு காலகட்டத்திலும் சந்திக்கிறீங்கல்ல, அந்த கான்டாக்ட்ஸ் வந்து உங்களுக்கு இதன் இல்லை. எந்த தொழிலில் போனாலும் சினிமாவில் நீங்கள் ஒரு படத்தை எடுத்து முடித்தாலே உலகத்தில் எந்த தொழில் வேணுமானாலும் நீங்கள் ஜெயிக்கலாம். அவ்வளோ பிரச்சனைகள் இதில் இருக்குது. அதுதான் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஏன் சினிமாவுக்கு வந்தீங்கன்னா சினிமாவில் நீங்கள் நஷ்டப்படுறது லாபம் வர்றது முக்கியம் இல்லை. உங்களை ஏற்படக்கூடிய நட்பு வேறு ஏதாவது ஒரு தொழிலுக்கு வந்து அது பிரயோஜனமாக இருக்கும், வேறு ஒரு இதுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர இதில் வரக்கூடிய வருவாயை வந்து பேஸ் பண்ணி இது பண்ணக்கூடாது. அதனால் இதில் நீங்கள் சம்பாதிக்கிறது வந்து எந்த காரணத்தை கொண்டு எது சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ கெட்ட பேர் மட்டும் சம்பாதிக்காதீங்க. அதான் என்னுடைய அட்வைஸு. அது உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய நேர்மை, உங்களுடைய சின்சியாரிட்டி, இது வந்து நிச்சயம் உங்களுக்கு சினிமாவில் போடுறது வந்து என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. இன்றைக்கி இல்லைன்னாலும் இன்றைக்கி பரிமாண வளர்ச்சி பல கோணங்களாக இன்றைக்கி வந்து மாறிக்கிட்டு இருக்குது சினிமா. அதனுடைய டெப்த்து வந்து போக போக இன்னும் பெரிய குளோபலாக நீங்கள் பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியிலே வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இண்டஸ்ட்ரி ஃபிலிம் மீடியாவாக தான் இருக்கும், அதில் சந்தேகமே இல்லை. அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோன்றது தான் நம்ம புத்திசாலித்தனம் இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த படத்தில் முக்கியமாக பாடல்கள் வந்து கேட்கும்போது அழகாக இருந்தது. இசையமைப்பாளர் நான் பாராட்டுறேன், கேமராமேனையும். ஏன்னா வார்த்தைகள் தெளிவாக கேட்குற அளவுக்கு மியூசிக் டாமினேஷன் இல்லாமல் இருந்தது வந்து ஒரு நல்ல விஷயம். அப்படி எல்லாரும் ஆர்டிஸ்டுங்களையும் இந்த டீம் என்டையர் டீமையும் மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். வணக்கம். சொல்லப்போனால் எனக்கு அதிகமாக பேச தெரியாது. இந்த ஃபிலிம்காக உண்மையாக எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்கோம். அதை விட அதிகமாக கஷ்டப்பட்டது கேமராமேனும் டைரக்டர் சாரும் தான். ஏன்னா எங்களுக்கு முன்னாடி அந்த ஸ்பாட் போயிட்டு ஃபஸ்ட்டு அங்கே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு 5 o'clock போனோம்னா அங்கே ஒரு 3 o'clock அங்கே போயிடுவாங்க. எல்லாமே அசம்பிள் பண்ணிவிட்டு அவ்வளோ சீக்கிரமாக, அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எடுக்கிறன்றது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். அதையும் மாதிரி எல்லா ஒர்க்கும் பார்த்துக்கிட்டாரு. உண்மையாக சொல்லப்போனால் கிருஷ்ணா சாரால் தான் நாங்கள் இங்கே நிற்கிறோம். தேங்க்ஸ் டு கிருஷ்ணா சார். தேங்க்யூ. முக்கியமாக இங்கே வந்திருக்க ஜிபிஎஸ் சேனலுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் டைரக்டர் கிருஷ்ணா வந்து எனக்கு ஒரு அண்ணன், அதே மாதிரி கேமராமேன் கோகுல் அண்ணன், எல்லாம் நாங்கள் எல்லாமே ஒரே ஊரை சேர்ந்தவங்க. இந்த படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து முத கிருஷ்ணா அண்ணன் சொன்னார்,
தம்பி நீ நடிக்கிறியாடா அப்படின்னு. அண்ணே நான்லாம் டிராக்டர் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேண்ணே, நடிக்கிறதுக்கு என்னைய போய் கூப்பிட்டு போனேன் எப்படின்னு நடிப்பேன் அப்படின்னு. ஆடா தம்பி நீ நடிடா பார்க்கலாம் அப்படின்னாரு. இருந்தாலும் அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் பண்ணும்போதெல்லாம் கோகுலண்ணே கிருஷ்ணாண்ணெல்லாம் அந்த ஹில்ஸில் கொடைக்கானல் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கர பனியாக இருக்கும், போகவே முடியாது என்னால். என்னடா இவங்க நம்மளை கூட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு அப்பயும் பார்ப்பேன். நைட்டில் எந்திரிச்சு ஓடிடலாமா நம்ம, ஐயோ குளிர் தாங்க முடியல அப்படின்ட்டுலாம் இருப்பேன். இருந்தாலும் எனக்கு பிடிச்சி இந்த படத்தை நடிக்க வச்சதுக்கு முதல்ல நன்றியை கிருஷ்ணானை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் சார் சண்முகராஜன் சார் ஃபுல்லாகவே எங்களோட அவரு ஒருத்தராக இருந்து நல்லா பண்ணி கொடுத்தாரு. அதுக்காக சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்க அத்தனைக்கும் என்னோட மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். கிருஷ்ணா என்னுடைய நண்பர். கிருஷ்ணா மேலே எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தயாரிப்பாளர் பொதுவாக ஃபைனான்ஸ் பொறுப்பை ஏற்றுக்குவாங்க, டைரக்டர் அந்த கதையில் கான்சன்ட்ரேட் பண்ணுவார். கிருஷ்ணா இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் பண்ணும்போது அவர் நினச்சபடி இந்த கதையை முழுமையாக பண்ணுவாரான்ற பயம் எனக்கு இருந்தது. காப்பி எடுத்ததுக்கப்புறம் சமீபத்தில் வேந்தர் டிவி மதன் அவர்களையும் எனக்கும் கிருஷ்ணா இந்த படத்தை காமிச்சார். மிகச்சரியாக ஒரு தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் கிருஷ்ணா இந்த படத்தை கரெக்டாக பண்ணியிருக்காரு. இடையில் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளத்தில் கிருஷ்ணா ரொம்ப கஷ்டப்பட்டார், அது எனக்கு தெரியும். ஒன்று சொல்லுவாங்க, முயற்சிகள் தவறலாம் மனிதா, மறுபடியும் முயற்சிக்க தவறாதேன்னு. முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை வெல்லாது. கிருஷ்ணா மறுபடியும் முயற்சி செஞ்சு இன்றைக்கி சவரிக்காடு ஆடியோ ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ கிருஷ்ணா ஒருத்தரால் மட்டும்தான் இதை கொண்டு வந்தது. அதனால் தயவு செஞ்சு கிருஷ்ணாக்கு எல்லோரும் ஒரு கிளாப் பண்ணுங்க. ஒரு சின்ன விஷயம்னா கூட ஜேகே இது எப்படி பண்ணலாம், இந்த ஆடியோ இப்படி பண்ண போகிறேன், இங்கே இந்த பிரச்சனை இருக்குது, இது என்ன செய்யலான்னு சொல்லி ஒவ்வொன்றும் கேட்டு அனலைஸ் பண்ணி கிருஷ்ணா ட்ராவல் பண்ணாப்புல. நம்மளோட முன்னாடி படம் பண்ணவங்கக்கிட்ட நாம் இந்த மாதிரி படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர்கள் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசினாலே பாதி பிரச்சனையை நம்ம தவிர்க்கலாம். அவங்களுடைய அனுபவங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கும் போது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம எஸ்கேப் ஆகலாம். மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, கிருஷ்ணா இன்னும் கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்டாக நான் சொல்கிறேன், ஒரு டான்ஸில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க, அதுக்காக பயந்துடாதீங்க. ஏன்னா பாக்யராஜ் சார்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணுறது எக்ஸசைஸுன்னு தெரிஞ்சுப்பே அவர் தைரியமாக அந்த டான்ஸ் வருதில்லை, அவர் ஃபுல்லாக பண்ணுவார். ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன ஹியூமர் பண்ணிக்குவார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியன் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்னால் அது பாக்யராஜ் சார் தான். அவர் அடிச்சுக்கிறதுக்கு இன்னும் யாரும் இங்கே இல்லவே இல்லை. ஸோ அவரை பற்றி பேசணுன்னா இந்த ஒரு மேடை பத்தாது, இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம். இது இசையமைப்பாளர் ஏடி இந்திரவர்மன் நட்பை மையமாக வச்சு ஒரு சாங் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அது முஸ்தஃபா சாங் எவ்வளோ ஹிட் ஆச்சோ அந்த அளவுக்கு இந்த பாடலும் ஒரு வெற்றியை தரும். அப்புறம் ஒளிப்பதிவாளர் கோகுல் பல அட்டை பூச்சிகள் கடிகளுக்கு மத்தியில் இந்த படத்தை ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு நான் ஒரு பாராட்டுகள் தெரிவிக்கிறேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். அப்புறம் எடிட்டர் மேரிஷ், மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. விரைவில் இந்த படம் வெற்றி பெறும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் படப்பிடிப்பு சவரிக்காடு குழுவினருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் விருமாண்டி 10 வருஷம் ஆச்சு. நான் ஒரு 60க்கு மேற்பட்ட படங்கள் பண்ணியிருக்கேன். நான் பெரிய படங்கள் சின்ன படங்கள் அப்படி பார்க்குறதில்ல. உத்தம வில்லன் பண்ணியிருக்கேன், தனுஷ் படம் மாரியும் பண்ணுறேன், சவரிக்காடும் பண்ணுறேன். நான் இந்த 10 வருஷத்தில் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்னென்னா, கடந்த 10 வருடங்களாக இப்போ பாக்யராஜ் சார், மணிவண்ணன் சார் அந்த காலகட்டத்தை தாண்டி இயக்குனர்கள், இப்போ திருமுருகன் சார் காரைக்குடிக்கு போகிறாரு, சவரிக்காடு பழனியில் நடக்குது, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கதையை எடுக்கிறாங்க, வட்டார கதையை எடுக்கிறாங்க. அந்த வட்டாரத்தில் போய் போராடி அந்த படைப்பை உருவாக்குறாங்க. எனக்கு இதில் என்னன்னா, ரொம்ப ஏதோ ஒரு விதம் இந்த படத்தோட வெற்றி தோல்வியை பற்றி நம்ம பேசுகிறோம், ஒரு பக்கம் பொருளாதாரம் சார்ந்து. ஆனால்
இந்த படைப்பை உருவாக்குறப்ப சில நல்ல அம்சங்கள், குறிப்பாக எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து சபரிக்காடுன்னு பழனி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அடர்ந்த காடு வந்து இந்த படத்தில் இயல்பாக பதிவாயிருக்கு. இந்த அம்சம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மாதிரி தனித்துவமான தமிழ் மண் சார்ந்த சில பதிவுகளை வந்து சின்ன படமாக இருக்கட்டும் பெரிய படமாக இருக்கட்டும் போகிற போக்கில் வந்து அதை பண்ணிட்டு போகுது. அது தமிழ் சினிமாவை அடுத்த தளத்துக்கு கொண்டு போயிருக்கு. அதனால தான் வந்து ஜேஎஸ்கே சதீஷ் சார், நம்ம ரஞ்சித்து, நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான அந்த மாதிரி புது ஒரு ஒரு இப்போ மலையாளத்தில் நவீன சினிமா இப்போ கடந்த ஒரு 3 வருஷமாக 4 வருஷமாக வேறு விதமான படங்கள் வருது சேட்டலைட் மாதிரி. அதிலிருந்து அதே மாதிரி ட்ரெண்டு தமிழ்லையும் நடக்குது. ஆனால் நம்ம இது வந்து வேற ஒரு சாயலில் இருக்குது. நமக்கான ஒரு குணாம்சம் வந்து வேறு மாதிரி இருக்குது. பாலாண்ணன் வேறு மாதிரி ட்ரை பண்ணுறாரு, ரஞ்சித் வேறு மாதிரி இருக்குது, பாலாஜி மோகன் வேறு மாதிரி ட்ரை பண்ணுறாரு. இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து சொத்து. ஆனால் இங்கே சிஸ்டம் எப்படி இருக்குது? இந்த படைப்பாளியாக படைப்பை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆனால் இந்த மாதிரி கிருஷ்ணகுமார் மாதிரி ஒரு இயல்பாக சந்தர்ப்பவாதம் இல்லாமல், ரஞ்சித் சொன்னதை தான் நான் சொல்கிறேன், ரஞ்சித்துக்கு அவர் ரூம்மட்டு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ் சினிமாவுக்கு இன்னசென்ட்டான ப்ரொடியூசர்ஸ் வர்றாங்க, சந்தர்ப்பவாதம் இல்லாத இயக்குனர்கள் வர்றாங்க. அவங்கள நம்ம தக்க வச்சுக்கிறோமானா, நம்ம தக்க வைக்கிறதுக்கான சிஸ்டம், நம்மளோட சங்கங்கள் அமைப்புகள் வந்து அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சிகள் வந்து இன்னும் அதிகமாக பண்ணணும். படைப்பில் எப்படி நம்ம வந்து ஒரு முன்னேறி போகிறோமோ அது மாதிரி இப்போ வந்து பாலானை வந்து மிஸ்கின்னு சர்க்குணம் எல்லாருக்கும் படம் கொடுத்து ஒரு படைப்பாளியாக வந்து வேற ஒரு தளத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அது மாதிரி இவர் சதீஷ்குமார் சார் வந்து நிறைய விஷயங்கள் செய்கிறார், ரிலீஸ் பண்ணுறாரு. ஆனால் இந்த சங்கங்கள் நமக்கு இதை பொருளாதார ரீதியாக கிருஷ்ணா மாதிரி இயக்குனர்களை காப்பாற்றி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய சங்கங்கள் முறையாக இன்னும் மேம்பட்ட நிலையில் செயல்படணும் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கிட்டு, இந்த படத்தில் வந்து இசையமைப்பாளர் இந்திரவர்மன், ஒளிப்பதிவாளர் கோகுல், மாரிஸ் எடிட்டர், அப்புறம் நம்ம மிரட்டல் செல்வா மாஸ்டர், நிறைய பேர் கடுமையான உழைப்பு இருக்குது. நிறையா இந்த பசங்க எல்லாமே வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்த தண்ணி கொடுத்த பசங்க, காட்டுக்குள்ளே கொடுத்த பசங்க எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருமே கிருஷ்ணாவோட ரிலேட்டிவ். அவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு நல்ல குணம் இருக்குது. இந்த படத்தோட வெற்றி தோல்வி பற்றி கவலைப்படாதீங்க. அடுத்த படத்துக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் நல்லா ஒர்க் பண்ணுங்கள், ஸ்கிரிப்டில் நல்லா ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க நல்ல குணத்துக்கு நீங்கள் வெற்றி அடைவீங்க. ரஞ்சித் மாதிரி ஆட்கள் உங்களுக்கு கூட இருக்காங்க அப்படின்னு தான் நான் அவரை வாழ்த்தினேன். தொடர்ந்து முயற்சிக்கிறாரு. இந்த மாதிரி நல்ல குணமுள்ள நல்ல ஆளுமையுள்ள மனிதர்கள் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப அவசியம்னு சொல்லிக்கிட்டு எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பணிவான வணக்கம். கிருஷ்ணகுமாருக்கு உதவிய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாத்துக்கும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா 3 முக்கியமான விஷயம், ப்ரொடியூசர், ஹீரோ, டைரக்ஷன் எல்லாமே ரிஸ்க்கு. அந்த ரிஸ்க்கை தாண்டி அவர் வந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக படத்தில் ஒரு டைலாக் போட்டிருந்தார், எனக்கு என் உயிரோட நட்பு தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் மனசுக்குள்ளே எவ்வளோ தூரம் ஆழமாக அது இருக்குதுங்கிறது தெரியுது. ஸோ அதனால் அந்த உதவி பண்ணவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றி தெரிவித்து, அவருடைய கடுமையான முயற்சி நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும். அதனால் மீண்டும் இந்த வெற்றி விழா அளவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.